உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, அப்ப உனக்கு மகேஷும் வேண்டாம், இந்த மாயாவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டல. புடிக்காட்டியும் கூட அந்த டிரைவர் பைய கூட தான் காலம் பூரா வாழப்போறியாக்கும். அந்த டிரைவர் தான் மகேஷை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான். அவன் கிட்ட இருந்து மகேஷை எப்படியாவது காப்பாத்தியாகணுமே. ரேவதி, எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இன்னும் ஏதாவது தேவைப்படுதா? ஏங்கா, நான் என்ன அவன் கூட ஜாலியா டூயட் பாடி ஏற்காடு சுத்தி பார்க்கவா போறேன். 4 நாள் அம்மாவோட தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு போறேன். அதுக்கு எந்த Dress இருந்தா என்ன, எடுத்து வச்சது போதும். அக்கா, ஏற்காடு போறேன், குளிர் அதிகமா இருக்கும். ஸ்வெட்டர் ஏதாவது எடுத்து வைக்கட்டுமா? எடுத்து வச்சதெல்லாம் போதும். சும்மா தோணு பேசிட்டு இருக்காத. ரேவதி இப்படிலாம் நம்ம கிட்ட பேசவே மாட்டா. அம்மா அவளுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நடத்தி வச்சு எப்படி மாத்திட்டாங்க பாரு. ரேவதிக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நாமளும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா அவங்க கேட்கவே இல்ல. அவங்க மானம், மரியாதை, கௌரவத்தை காப்பாத்திக்க ரேவதியோட வாழ்க்கைய பலி கொடுத்துட்டாங்க. இப்ப பாரு, இவ எவ்வளவு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கா. கடவுள் தான் இவ வாழ்க்கைய சரி பண்ணணும். அக்கா, நம்ம வீட்டு டிரைவர் அதான் வீட்டோட மாப்பிள்ள வராரு. ஏய், மாப்பிள்ளைன்னு சொன்னா போதாதா? எதுக்கு வீட்டோட மாப்பிள்ளைன்னு சொல்ற? உண்மைதானே சொன்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? நீ இன்னும் பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டே தான் இருக்க. அதான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாங்கா, அவன் சரியில்லைன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். நீ தான் நம்ப மாட்டேங்கிற. இப்ப பாரு, நீ ஏன் உன் வாயால ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டான். இத பாரு சந்திரா, ராஜாவை பத்தி உனக்கு முழுசா இன்னும் தெரியல. அதனாலதான் அவனை நீ இன்னும் எதிரியாவே பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் நீயும் அவனை புரிஞ்சுப்ப பாரு. என்ன மாப்பிள்ள, கிளம்பியாச்சா? ஆமா, ரேவதி இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ரேவதி, ரேவதி, இங்க வா. இதோ வரமா. போலாம். ரேவதி வரா. என்ன ரேவதி, 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? ஹனிமூன் ட்ரிப்பு போறீங்க. போற இடத்துல மாப்பிள்ள கூட சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காம நல்லபடியா நடந்துக்கும். வெளியூர் போயும் கோவத்தை எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? சரி. துர்கா, அந்த பணத்தை எடுத்து கொடு. கொடு. மாப்பிள்ள, இத செலவுக்கு வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம், மாமா ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதனால என்ன, இதையும் வச்சுக்கோங்க. போற இடத்துல நிறைய செலவு இருக்கும். வாங்கிக்கோங்க. என் ஃப்ரெண்டே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்ணிட்டதுனால அங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமா இருந்துட்டு வாங்க. ஏதாவதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க. ரேவதி, உனக்கு திரும்பவும் சொல்றேன், போற இடத்துல பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. மாப்பிள்ளை கிட்ட கோவப்படாத. அவர் சொல்றபடி கேட்டு நடந்துக்கும். இவ்வளவுதான் அட்வைஸா இல்ல இன்னும் இருக்கா? அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, கிளம்புங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு இல்ல? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க. போ ரேவதி. வாமா. மாப்பிள்ள, நீங்க காரை ஏர்போர்ட்ல விட்டு கிளம்புங்க. நான் புது டிரைவரை வச்சு காரை எடுத்துக்கிறேன். சரிங்க. வரேன் மாமா, வரேங்க. ஹாய் சகல. ரேவதி, நீ இப்ப எதுக்கு பின் சீட்ல உட்கார்ற? முன் சீட்ல போய் உட்காரு. கார்ல எங்க உட்காரணும்ன்ற உரிமை கூட எனக்கு இல்லையா? வரேங்க. ஹாப்பி ஜர்னி. பாய். பாய்.
கடவுளே, நீதான் நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். திரும்ப வரும்போது அவங்க உத்தமையா இருக்கணும். வெல்கம் சார். ஹலோ சார், இங்கே ரூம் புக் பண்ணியிருக்கேன். பேர் சார்? ராஜா சார். ஒரு நிமிஷம். புக் ஆயிருக்கு சார். 2007. ஓகே. கோபி, ஹாய் சார். Hello. சொல்லுங்க சார். இந்த 2007க்கு சாரை Okay, sir. கூட்டிட்டு போ. வாங்க மேடம். தேங்க்யூ சார். வெல்கம் சார். போங்க மேடம். சார், இதான் உங்க ரூம். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா ரூம் சர்வீஸ் கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்ன இதெல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா? இங்க வர்றதுக்கு முன்னாடியே உன் ஏற்பாடு ஆரம்பிச்சிட்டியா? எதுக்கு எடுத்தாலும் என்னையே சந்தேகப்படுவியா? இதெல்லாம் நானும் அரேஞ்ச் பண்ணேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எதுக்கு இந்த ஏற்பாடுலாம் செய்ய போறேன்? அப்ப ஹோட்டல்காரங்களே இதெல்லாம் செஞ்சுட்டாங்களா? எனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் பண்ணியிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சவன் மாதிரியே பேசுற. ஹோட்டல்ல இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்ல வரியா? இதெல்லாம் நம்மள கேட்டுட்டு காசு கொடுத்தாதான் செய்வாங்க. ரேவதி, இதை காம்ப்ளிமெண்டா கூட அவங்க பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் பண்ண சொல்லல. நல்லா சமாளிக்கிறேன். இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? ரேவதி, ஏன் இப்படி நடந்துக்கிற? வந்த இடத்துல ஏன் இப்படி சீன் கிரியேட் பண்ற? யாரு? நானா சீன் கிரியேட் பண்றது? நீ. நாம என்ன ஹனிமூன் கொண்டாடவா வந்திருக்கோம்? வேண்டா வெறுப்பா தானே உன் கூட வந்திருக்கேன். என்ன இரிட்டேட் பண்ற மாதிரி டெக்கரேஷன் எல்லாம் செஞ்சு சீன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது நீ. இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன்ல, அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. 4 நாள் நிம்மதியா இருக்கலாம்னு வந்தா வந்த உடனே டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. ஆமா, நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல தான் தங்கணுமா? ரேவதி, உன் நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. நான் ரிசப்ஷன்ல போய் வேற ரூம் இருக்கான்னு கேட்டு நான் அங்க தங்கிக்கிறேன். முதல்ல அதை செய். போ போ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.